வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட ஒரு துளி கூட கசப்பே இல்லாத ரொம்ப சுவையான பாவக்காய் காரக்குழம்பு இன்றைக்கி எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். பாவக்காய் ஃப்ரை பண்ணாலும் கொஞ்சம் கசப்பு தெரியுங்க, பட் இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பாவக்காவே பிடிக்காதவங்க கூட இன்னும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாவக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் பாவக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் சேர்த்து இதை கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாவக்காயில் கசப்புலாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அதோட கசப்புத்தன்மைலாம் போயிடும்னு சொல்லுவாங்க. அதில் இருக்க முழு சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்குமா தெரியல, பட் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி குழம்புல சேர்க்கும் போது சுத்தமாக கசப்பே தெரியாதுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ திரும்ப அதே கடாயிலே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் வடகம் சேர்த்துக்கிறேன். வடகம் இல்லைனா கடுகு வெந்தயம் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது 2 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது இதை கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சதும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாவக்காயும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஆச்சி பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா ஸ்மெல்லாம் நல்லா போனதும் இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இந்த குழம்பு வந்து இந்த மாதிரி நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக ஒரே ஒரு சின்ன பீஸ் வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த குழம்புல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான பாவக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாவக்காயில் இதோட ஒரு டேஸ்டியான டிஷ் இருக்க முடியுமா தெரியல, நிஜமாவே ரொம்ப யம்மியாக இருந்துச்சுங்க. இது சுட சாதத்து கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சான்ஸே இல்லை. எல்லாருக்கும் இப்போவே நாக்கு ஊறுதுன்னு நினைக்கிறேன். எந்த வெஜிடபிள் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் டேஸ்டியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, இன்னும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல டேஸ்டியான டிஷ்ஷஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.